ஒரு அழகான சிறிய கிராமத்தில் மாயா என்ற சுட்டி பெண் இருந்தாள். அவளுக்கு வானத்தை பார்ப்பது மிகவும் பிடிக்கும். குறிப்பாக இரவு நேரத்தில் நட்சத்திரங்கள் மின்னும் போது அவளுக்கு நிறைய கேள்விகள் வரும். அவள் தனது தாத்தாவிடம், தாத்தா, நட்சத்திரங்கள் எங்கிருந்து வருகின்றன, அவை ஏன் அப்படி மின்னுகின்றன என்று கேட்பாள். தாத்தா சிரித்துக்கொண்டே, மாயா, ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சிறிய கதை. அவை தூரத்திலிருந்து நமக்கு ஒளிர்கின்றன. நீ வளர்ந்து பெரியவளானதும் நீயும் ஒரு பிரகாசமான நட்சத்திரமாக மின்னுவாய் என்று சொல்வார். மாயா ஒவ்வொரு நாளும் வானத்தை நோக்கி கனவு கண்டாள். ஒரு நாள் அவள் தனது பள்ளி தோழர்களுடன் காட்டுக்குச் சென்றாள். அங்கே ஒரு சிறிய நதி ஓடிக்கொண்டிருந்தது. நதியின் ஓரத்தில் ஒரு அழகான பூவை கண்டாள். அந்த பூவில் இருந்து ஒரு சிறிய தேனீ தேன் குடித்துக் கொண்டிருந்தது. மாயாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கள், இந்த பூவும் தேனீயும் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று சத்தமிட்டாள். அப்போது அவளது நண்பன் ராஜு, ஆமாம் மாயா, இந்த உலகம் முழுவதும் ஆச்சரியங்களால் நிறைந்தது. நாம் உற்று நோக்கினால் அனைத்திலும் ஒரு அழகிய கதையை நாம் காணலாம் என்றான். மாயா புன்னகைத்தாள். அவள் தாத்தா சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சிறிய கதை. அவள் இப்போது பூக்களிலும் தேனீக்களிலும் நதியிலும் கூட கதைகளை கண்டாள். அன்று முதல் மாயா ஒவ்வொரு விஷயத்திலும் அழகையும் கதைகளையும் தேட ஆரம்பித்தாள். அவள் ஒரு சாதாரண பொருளை பார்த்தாலும் அதை பற்றி யோசித்து கற்பனை செய்து பார்ப்பாள். அவள் வளர்ந்து பெரியவளானதும் ஒரு சிறந்த கதை சொல்லியானாள். அவள் தனது கதைகள் மூலம் குழந்தைகளுக்கு உலகத்தின் அழகையும் ஒவ்வொன்றிலும் ஒளிந்திருக்கும் மாயாஜாலத்தையும் கற்றுக் கொடுத்தாள். தாத்தா சொன்னது போலவே அவள் ஒரு பிரகாசமான நட்சத்திரமாக ஒளிர்ந்தாள். தனது கற்பனையாலும் அன்பினாலும் உலகத்தை ஒளிரச் செய்தாள். அவரவர் பார்க்கும் விதத்தில்தான் எல்லாம் இருக்கிறது என்பது இந்த கதையின் மிக முக்கியமான செய்தி.